चरत विख्वे चारिकम् बहुजन हिताय बहुजन सुखाय लोकानुकंपाय। ஐபசிகோ சர்வதேச அமைதிக்கான நடைப்பயணத்தின் இறுதி நாள் என்றாகும். இன்று நண்பகல் 12 மணிக்கு கலனி ரஜமா வியாரையில் ஆரம்பமாகி இந்த அமைதிக்கான நடைப்பயணம் சுதந்திர சதுக்கத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் விசேட அரச நிகழ்வு நடைபெற்றது. இதன் போது வணக்கத்திற்குரிய பஞ்சாக்கர தேரர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவிடம் ஸ்ரீ மகாபோதியின் கன்று ஒன்று ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக கையளித்தார். சுதந்திர சதுக்கத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு மீண்டும் ஆரம்பமான நடைப்பயணம் கொழும்பு கங்காராம வியாரையை சென்றடைந்தது. உலகிற்கு அமைதி செய்தியை கொண்டு செல்லும் நோக்கில் கடந்த 22ஆம் தேதி தம்புள்ளையில் ஆரம்பமான இந்த ஐபசிகோ சர்வதேச அமைதிக்கான நடைப்பயணம் நேற்று யக்கலையிலிருந்து கலனி ரஜமாவியாரை வரை வந்தடைந்தது. இதேவேளை நடைப்பயணம் காரணமாக இன்று கொழும்பு நகரின் பல வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பண்டார்நாயக்க சுற்றுவட்டத்திலிருந்து பேஸ்லைன் வீதி பொரல் சந்தி வரையிலும் கங்காராம விஹாரை சூழவுள்ள வீதிகளிலும் முற்பகல் 11 மணி முதல் அவ்வப்போது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்திருந்தனர். அன்பின், சமாதானத்தின், அமைதியின், ஜீவகாருண்யத்தின், ஒற்றுமையின் செய்தியை இலங்கை தீவிலிருந்து உலகறிய செய்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பொன்னான தருணத்தில் தற்போது நாங்கள் இணைந்திருக்கிறோம். வணக்கத்திற்குரிய தேரர்கள், தொழுவதற்குரிய சர்வமத தலைவர்கள், ஜனாதிபதி அவர்கள், அரசாங்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள், இங்கிருக்கின்ற ஏனைய பிரமுகர்கள், பொதுமக்கள் என்கின்ற அனைவரையும் இன்முகம் காட்டி இருகரம் நீட்டி அன்பு பாராட்டி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை வியட்நாமின் பஞ்சாக்கர தேரர் உள்ளிட்ட 13 தேரர்கள் கடந்த ஒரு வார காலமாக தம்புள்ளையில் இருந்து கொழும்பிற்கு அமைதியின் செய்தியை இலங்கை தீவின் நாலா திசைகளிலும் பறைசாற்றி 600 கிலோமீட்டர்கள் பாத யாத்திரையாய் பயணித்துள்ளார்கள். 13 தேரர்களும் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அமைதியின் சமாதானத்தின் அத்திவாரம். அதிலிருந்து இனிவரும் நாட்களில் இலங்கையில் உள்ள லட்சக்கணக்கான இதயங்களில் அமைதி துளிர்விட்டு இலைவிட்டு கிளைவிட்டு விருட்சமாய் வளரும் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. நிச்சயம் அந்த அமைதி பலருக்கும் இனி நிழல் கொடுக்கும், இன்சுவை கனி கொடுக்கும். இலங்கை மக்களினுடைய நற்பண்புகள் விருந்தோம்பல், சமாதான தீவான இலங்கையினுடைய பெருமை என்கின்ற அனைத்தையும் உலகறிய செய்த சமாதான யாத்திரையாக சமாதான தீவின் சமாதான பாத யாத்திரை திகழ்கிறது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று முன்தினம் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம தலத்தை வழிபட்டு அருள் பெற்றுக்கொண்டார். முதலில் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமத்தின் கிரிவஹர ரஜமா வியாரையின் வியாராதிபதியும் ரூணு மாகம்பத்துவின் பிரதான சங்கநாயக்கருமான வணக்கத்திற்குரிய கொப்பவக தம்மிந்த நாயக்க தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்ற பிரதமர் அதன் பின் வரலாற்று சிறப்புமிக்க கிரிவேரையில் மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் விஷ்ணுமா தேவாலயத்தின் மாலை நேர பூஜையில் கலந்து கொண்ட பிரதமர் கதிர்காமம் ஸ்ரீ அபினவராம வியாரஸ்தானத்தின் வியாராதிபதியும் ரூணு மாகம்பத்துவின் பிரதான அதிகரண சங்கநாயக்கருமான சாஸ்திரபதி வணக்கத்திற்குரிய கப்புகம சரணதிச நாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். இந்நிகழ்வில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன, மொனராகல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவீர ஆகியோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச தொழிலாளர் தினமான நாட்டில் உழைக்கும் மக்களின் தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சௌபாக்கியத்தை ஏற்படுத்தும் திட்டம் ஒன்றுக்கு முக்கிய அடியை எடுத்து வைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கிறது. இப்போது நடைமுறையில் காணப்படும் காலாவதியான அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்போது நடக்கும் அரசியல் சூதாட்டத்திலிருந்து விலகி கொள்கை அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்பும் நடுத்தர பாதையில் சமூக ஜனநாயகம் மற்றும் சமூக சந்தை பொருளாதாரத்தின் வழியாக முன்னோக்கி பயணிக்க நாம் தயார் என்று
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மே தினம் தொடர்பாக நேற்று விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். எனவே இந்த பயணத்தில் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் சகல ஆதரவாளர்களுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் முற்போக்கான சகல மக்களுக்கும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு விடுக்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியோடு கைகோர்த்துக் கொள்வதற்கு எதிர்வரும் மே 1ஆம் தேதி கொழும்பு மாளிகாவத்த PT சிறிசேன விளையாட்டு மைதானத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து ஒன்றாய் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கிடைத்த பணம் திரைசேரியில் பாதுகாப்பாக இருப்பதாக தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த நிதியம் தொடர்பில் சமூகத்தில் எழுந்துள்ள பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விசேட விளக்கம் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு 9,583 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 49 நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர் இலங்கையர்களும் வெளிநாட்டவர்களும் தமது பங்களிப்புகளை வழங்கியுள்ளதாக கலாநிதி அனில் ஜெயந்த மேலும் தெரிவித்தார். டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் கடந்த டிசம்பர் மாதம் 500 பில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டது. இதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தில் உள்ள 10 பில்லியன் ரூபாய் பணத்தையும் பயன்படுத்த முடியும் எனவும் ஏனைய 490 பில்லியன் ரூபாய் மாத்திரமே அரசாங்கம் மேலதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிதியம் தொடர்பில் சில தரப்பினர் முன்வைக்கும் கருத்துக்கள் முற்றிலும் உண்மையற்றவை மற்றும் அடிப்படையற்றவை என அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த மேலும் தெரிவித்தார். திரைசேரியினால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் ஏக்கர்களுக்கு வழங்கப்பட்டமையானது அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயல் என துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். அம்மாந்தோட்டம் அத்தர சர்வதேச விமான நிலையத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் இலங்கை விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த செயற்பாட்டில் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட அதிகாரிகள் குறித்து விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஏனைய தரப்பினர் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுர கருணாதிலக மேலும் கூறினார். இதில் அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாடு தெளிவாக காணப்படுகிறது. அந்த அதிகாரிகளுக்கு எதிராக தேவையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறும் விசாரணை முடிவுகளுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்தார். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏக்கர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக நிதி அமைச்சின் செயலாளர் அர்ஷன சூரிய பெருமவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக சுதீஸ்வர பண்டார உள்ளிட்ட நவ ஜனதா பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் குழுவினர் இன்று காலை பெலவத்த அக்குரேகுட பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கு அவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட சிலர் மீது சாண தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டதோடு நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இலங்கை திரைசேரி வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறொரு தரப்பின் கைக்கு சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வஜன அதிகாரம் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இப்போராட்டம் நேற்று முற்பகல் நிதி அமைச்சின் வளாகத்திற்கு முன்பாக நடைபெற்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் பல போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் அரகலயவின் பிரஜைகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு போராட்டமும் நேற்று மத்திய வங்கிக்கு முன்பாக நடைபெற்றது. திரைசேரி கொள்ளை வெளிப்படுத்தப்பட்டு நேற்றுடன் 5 நாட்கள் கடந்துள்ள போதிலும் இது தொடர்பில் குறைந்தபட்சம் நீதவான் நீதிமன்றத்திற்கு கூட விடயங்கள் அறிக்கையிடப்படவில்லை என ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகளின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை கூட விசாரணையாளர்கள் இதுவரை முன்னெடுக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அமைச்சரவையிடம் 22 பகிரங்க கேள்விகளை முன்வைத்துள்ளது. ஜனாதிபதியும் அமைச்சரவையும் இந்த 22 கேள்விகளுக்கு பகிரங்கமாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியுள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வரி வருவாயை விரிவுபடுத்தல், வரி இணக்கத்தை அதிகப்படுத்தல் மற்றும் நிலுவையில் உள்ள வரிகளை அறவிடுதல் உள்ளிட்ட உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் திறனை மேம்படுத்துவதற்கான வேலைத்திட்டங்கள் குறித்தும் 2026 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் அத்திணைக்களம் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் இதன் போது மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதில் நிறுவனத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்படி தேசிய இன்வாய்சிங் முறையை அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சட்ட ஏற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டதுடன் முழுமையான திட்டத்தை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தினார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக ஜெயிலர் ஒருவரும் பெண் பாதுகாவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிறைச்சாலை திணைக்களம் விசேட விசாரணை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை மெகசின் சிறைச்சாலையில் நடந்த ஒரு சம்பவத்தில் 2 கைதிகளும் சிறை அதிகாரி ஒருவருடன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒரு கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 38 வயதுடைய கைதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2 கைதிகள் சிறை அறைக்குள் விட்டு வெளியேறி தப்பியோட முயன்றபோது அதனை தடுக்க ஒரு சிறை காவலர் முயன்றபோது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தில் அவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பொரல போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொரல போலீசார் இது குறித்து விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். புகவந்தலாவ ராணிக்காடு பகுதியில் புகவந்தலாவ நகரில் உள்ள பாடசாலைக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த மாணவர்களின் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை 7:30 மணியளவில் ராணிக்காடு புகவந்தலாவ பிரதான வீதியின் கேம்பியன் தோட்ட பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 34 மாணவர்கள் புகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அதன் பிரதேச வைத்திய அதிகாரி ASK ஜெயசூரிய தெரிவித்தார். பயணத்தில் இருந்த தனியார் பேருந்தின் பிரேக் தொகுதியில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக பேருந்தை கட்டுப்படுத்துவதற்காக சாரதி அதனை வீதியோரத்தில் இருந்த மண்தட்டில் மோது செய்து நிறுத்த முற்பட்ட போது இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. கடுமையாக காயமடைந்துள்ள 10 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிகோய் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப்பொருள் தொகையுடன் கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளை வழிநடத்திய பிரதான சந்தேக நபரான பிக்குவை எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி வரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நேற்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசேகர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கடவத்த ரம்முத்துகல ஸ்ரீ புண்ணிய லங்காராம வியாரையைச் சேர்ந்த அக்குணுகொலே அமிதானந்த என்ற இந்த சந்தேக நபர் தாய்லாந்திலிருந்து கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் தொகையை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பொறுப்பேற்பதற்காக காத்திருந்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருளுடன் 22 பிக்குகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதை அடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்ற இந்த பிரதான சந்தேக நபர் மிரிஸ்வத்த பகுதியில் ஒளிந்திருந்துள்ளார். அங்கு வைத்து நேற்று முன்தினம் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். அமிந்தானந்த என்ற இந்த பிக்குவின் மருத்துவ அறிக்கையின்படி அவர் கைது செய்யப்படும் வேளையில் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பிக்குகளை தாய்லாந்திற்கு அனுப்பியமை மற்றும் அவர்களை வழிநடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் கணக்கை இயக்கியமை போன்றவற்றை இவர் முன்னின்று செய்துள்ளமை நீதிமன்றத்தில் அம்பலமானது. சுமார் 112 கிலோகிராம் எடையுள்ள குஷ் மற்றும் ஆஷ் வகை போதைப் பொருட்களை மிகவும் சூட்சுமமான முறையில் பயணப்புதிகளில் மறைத்து வைத்து இவர்கள் நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர். இதன் பெறுமதி 110 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட சுமார் 304 கிலோகிராம் ஹெரோயின் உள்ளிட்ட பல்வேறு வகை போதைப்பொருள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று வனாத்தவில்லு பகுதியில் அமைந்துள்ள தகன உலையில் தகனம் செய்யப்பட்டது. பலப்பிட்டிய மற்றும் ஸ்லாபம் ஆகிய நீதிமன்றங்களில் இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணைகள் நிறைவுக்கு வந்ததை அடுத்து சான்று பொருட்களாக வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருட்களை அளிக்குமாறு விடுக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் பேரில் இவை எரியூட்டப்பட்டன. அதற்கமைய ஹெரோயின் 22 கிலோகிராம் 888 கிராம், கேரள கஞ்சா 33 கிலோகிராம் 172 கிராம் மற்றும் கஞ்சா 247 கிலோகிராம் 940 கிராம் என 304 கிலோகிராம் போதைப்பொருள் இவ்வாறு தகனம் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு பொருட்கள் நேற்றைய தினம் அதிகாலை 5 மணிக்கு பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்ற வளாகத்திலிருந்தும் காலை 7:30 மணிக்கு சலாபம் நீதவான் நீதிமன்ற வளாகத்திலிருந்தும் புத்தளம் வனாத்தவில்லு
லெக்டோவத் பகுதியில் அமைந்துள்ள தகன உலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மேலும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக் தர்மசேன, போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் சந்தன் ஏரத் மற்றும் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் மற்றும் அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரிகள் மற்றும் நீதவான் முன்னிலையில் போதைப்பொருள் எரியூட்டப்பட்டது. மாரகம அபேக்ஷா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆகிய அரசாங்க வைத்தியசாலைகளில் புற்றுநோயாளிகளுக்கு மேற்கொள்ளப்படும் பெட் ஸ்கேன் பரிசோதனைகள் மார்ச் 27 முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெட் ஸ்கேன் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் FDG எனும் கதிரியக்க ரசாயன பொருள் இல்லாததே இதற்கு காரணம் என அந்த சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்ம விக்ரம விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கதிரியக்க ரசாயனம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. எனினும் விநியோகஸ்தரின் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குமுறை அதிகார சபை பதிவு புதுப்பிக்கப்படாத காரணத்தினால் இந்த விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ලංකාවේ පෙට් ස්කෑන් පරීක්ෂණ සම්පූර්ණයෙන්ම අඩපණ වෙලා තිබෙනවා. මේකට හේතු වෙලා තිබෙන්නේ පෙට් ස්කෑන් පරීක්ෂණ සඳහා භාවිතා කරන FDG කියන විකිරණශීලී රසායන ද්‍රව්‍ය ලංකාවට ගෙන ඒම සම්පූර්ණයෙන්ම නැවතීම. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதான கணக்கிலிருந்து அல்லது அதனுடன் தொடர்புடைய வேறு எந்த ஒரு கணக்கிலிருந்தோ எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அல்லது ஒப்பந்தக்காரருக்கும் ஒரே கொடுப்பனவு 2 முறை வழங்கப்படவில்லை என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசீன தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முறையற்ற கொடுப்பனவு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தினார். அதேபோல கொடுப்பனவுகளை மேற்கொள்ளும் நடைமுறையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவினால் முன்வைக்கப்பட்ட அந்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் அது முற்றிலும் பொய்யான கூற்று எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தினார். இலங்கை வங்கியின் ஊடாகவோ வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கணக்கில் இருந்தோ அல்லது வேறு எந்த ஒரு கணக்கில் இருந்தோ 1% தானும் இரட்டை கொடுப்பனவாக வழங்கப்படவில்லை என்பதை நாம் உறுதியாக கூறுகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறும் விடயங்கள் முற்றிலும் தவறானவை. ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அப்படியானால் இலங்கை வங்கி ஊடாக இது நடந்துள்ளதாக கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று. அது குறித்து இலங்கை வங்கியிடமே கேட்க வேண்டும். எமது பிரதான கணக்கிலிருந்து ஏதேனும் ஒரு தொகையை அனுப்ப வேண்டியிருந்தால் நாம் அந்த தொகையை மற்றொரு கணக்கில் வைப்பிலிட்டு இவர்களுக்கு பணம் செலுத்துமாறு பரிந்துரைப்போம். அதன் பின்னரே அவர்கள் பணத்தை செலுத்துவார்கள். அதை தவிர நாம் மீண்டும் பணம் வைப்பிலிட்டால் மட்டுமே அவர்கள் மீண்டும் பணம் செலுத்துவார்கள். எமது கணக்கிலிருந்து நாம் பணம் போடாமல் இலங்கை வங்கி தானாக பணம் செலுத்தாது. வங்கி ஒன்றின் தவறினால் மேலதிக கொடுப்பனவு ஏதேனும் இடம்பெற்றிருந்தால் அது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பல்ல. அது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பணமும் அல்ல. அது வங்கிக்கும் ஒப்பந்தக்காரருக்கும் இடையில் தற்செயலாக நடந்த ஒரு விடயமாக இருக்கலாம். அது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் வங்கிக்கும் இடையிலான அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் ஒப்பந்தக்காரருக்கும் இடையிலோ இடம்பெற்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல என அவர் மேலும் தெரிவித்தார். கொலம்பியாவின் காஜிபியோ பகுதியில் நேற்று முன்தினம் பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளதோடு சுமார் 36 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்களின் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கொலம்பிய வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு சூடான் தலைநகர் ஜூபாவில் சிறிய ரக பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 13 பயணிகள் மற்றும் விமானி என மொத்தம் 14 பேர் உயிரிழந்தனர். மோசமான வானிலை மற்றும் போதிய பார்வைத்திறன் இல்லாமையே இந்த விபத்துக்கு முதன்மையான காரணமாக இருக்கலாம் என அந்நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகை செய்தியாளர் விருந்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் அமெரிக்க விஜயம் திட்டமிட்டபடி நடந்துள்ளது. மன்னர் சார்ல்ஸ் மற்றும் ராணி கமிலா ஆகியோர் நேற்று திங்கட்கிழமை அமெரிக்காவை சென்றடைந்தனர். சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற தாக்குதலில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காயமின்றி தப்பிய நிலையில் மன்னரின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என வெள்ளை மாளிகையும் பெக்கிங்ஹாம் அரண்மனையும் உறுதி செய்துள்ளன. 6வது ஆசிய கடற்கரை விளையாட்டு விழாவின் கபடி போட்டிகளில் இலங்கை பெண்கள் அணி வெள்ளிப் பதக்கத்தையும் இலங்கை ஆண்கள் அணி வெண்கலப் பதக்கத்தையும் சுவீகரித்தன. சீனாவில் சன்யா நகரில் நடைபெறும் 6வது ஆசிய கடற்கரை விளையாட்டு நிகழ்வில் கபடி இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் இந்தியாவும் இலங்கையும் மோதின. இதில் இந்திய அணி 47க்கு 31 புள்ளிகள் வித்தியாசத்தில் வென்று தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இலங்கை அணி வெள்ளிப் பதக்கத்தை வென்றது.